கர்த்தர் நாட்கள்ல நமக்கு நீதியை செய்ய போகிறாராம். அநேக நாட்கள் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், அநேக பாடுகள் பட்டிருப்போம், வேதனைகளை அனுபவித்திருப்போம், அநியாயங்களை அனுபவித்திருப்போம், உபத்திரவங்களை அனுபவித்திருப்போம், காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத புலம்பல்கள். நிறைய பேர் காரணமில்லாத காயங்கள் உண்டாகும். அவங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க மேல தேவையில்லாத பழி சுமத்தல்கள் இப்படியாக வரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் வாக்கு பண்றாரு, உங்களுக்கு கர்த்தர் வர நாட்கள்ல நீதியை செய்ய போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவர் நீதியை செஞ்சாருன்னா அது பயங்கரமா இருக்குங்க. அது சும்மா கிடையாது. கர்த்தர் நீதி செய்கிறது என்பது சாதாரணம் கிடையாது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பிரம்மாண்டமான காரியத்தை அவர் செய்வார். யோசித்து கூட பார்க்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்வார். எனவே இந்த நாளில் உங்களுக்கு எந்த காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய நீதியை வழங்க பண்ண போகிறார். உங்களுடைய நீதி அல்ல, மனுஷன் எதிர்பார்க்கிறபடி அல்ல, மனுஷன் சொல்லுகிறபடி அல்ல, அவர் தம்முடைய நீதியை உங்களுக்கு இந்த நாட்களில் விளங்க பண்ண போகிறார். நேற்று நாளிலிருந்து கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நான் ஜெபம் பண்ண பொழுதெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தேன். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. இப்போ கர்த்தர் உங்கள் மேல் இறங்குகிறார். அல்லேலூயா. பைபிள் இன்னொரு வசனம் இருக்குது, தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர், அதற்காக கர்த்தர் குறித்த காலமும் அது குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படியாக தேவர் கர்த்தர் நமக்காய் இறங்கி இருக்கிறார், உங்களுக்காய் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் இறக்கப்பட்டு தேவன் உங்களுக்கு நீதியை செய்ய போகிறாருங்க. ஆமென். அல்லேலூயா. நியாயத்தை விளங்க பண்ண போகிறார். நீங்க 37ஆம் சங்கீதத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 37ஆம் சங்கீதத்தை எடுத்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 6ஆம் வசனத்தை வாசிங்க. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. உன் நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவார். அது இருள இருக்குது உன்னுடைய நீதி. சில வேளையில் அப்படியே மனம் எத்தனை வருஷம் கழிச்சு நாம் யோசித்து பார்த்தாலும் மனசு அப்படி கஷ்டமா இருக்கும். நம்ம ஒண்ணுமே இல்லாம இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே, இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே. யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். சம்பந்தமே இல்லாத காயங்கள், பிரச்சனைகள் அப்படியாக அது இருள மறைந்திருக்கிற நீதி. அல்லேலூயா. நம்முடைய நீதி எங்க இருக்குது? அது நீதி தான், ஆனா இருள மறைந்திருக்கிறது. அது இருட்டில் இருக்குது, ராத்திரியை போல இருக்குது. உன் நீதி ராத்திரி மறைச்சிருக்கு. சூரியன் ராத்திரி வேளையில் என்ன செய்யுது? அது மறைந்திருக்கிறது. அது மறைந்து போகவில்லை, சூரியன் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிதானே இல்லையா? சூரியன் மறைதா, சூரியன் மறைக்கப்படுதா? சூரியன் மறைதா, மறைக்கப்படுகிறதா? சொல்லுங்க. மறைக்கப்படுகிறது. பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது, அதனால என்ன செய்கிறது? சூரியன் மறைகிறது. எனவே நம்முடைய நீதி மறைக்கப்பட்டிருக்கிறது, மறையவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. ராத்திரி வேளையா இருக்கிறவரினால மறைந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு நீதியை செய்யும்படியான கர்த்தருடைய வேளை. திஸ் இஸ் த அப்பாயிண்டட் டைம். அல்லேலூயா. இது என்னது? அவர் குறித்த நேரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் ஸ்பெஷல் நீதி வச்சிருக்கிறாருங்க. ஆமென். அது மனுஷனுடைய நீதியை போல அல்ல. மனுஷனுடைய நீதி சரிக்கட்டாம இவ்வளவு செஞ்சான்லாம், அதனால ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் அவ்வளவு செஞ்சான், அதுக்கு கொடுத்தாரு. அவன் அவ்வளவு அள்ளி கொடுத்தான், அதற்கு கர்த்தர் நன்மை கொடுத்தாரு. அவன் இவ்வளவு அநீதியை செஞ்சான், அதுக்கு கர்த்தர் என்ன செய்தாரு? அவனுக்கு அநீதி கொடுத்தார். இது மனுஷனுடைய நீதி, ஆனால் தேவனுடைய நீதி வேறு. அல்லேலூயா. அவருடைய கணக்கின்படி தான் கொடுப்பாரு. பைபிளில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு ஒரு பூமியை என்னன்னா, ஆண்டவர் வழியில் இருக்கிறவங்கள ஆண்டவரை தோட்டக்காரனை போல ஒரு எஜமானை போல காட்டுகிறார். காட்டி அவர் போகும்போது தன்னுடைய வயலில் வேலை பார்க்குறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டுருக்காரு. ஒரு 9 மணிக்கு ஒருத்தனை கூப்பிடுறாரு, அடுத்து 1 மணிக்கு ஒருத்தனை கூப்பிடுறாரு, அடுத்து ஒரு 4 அந்த 9 மணிக்கு காலையில் கூப்பிடும்போது ஒருத்தனுக்கு ஒரு குறிப்பிட்ட கூலியை பேசி கூப்பிடுறாரு. உனக்கு இத்தனை கூலி தாரேன், 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபா உனக்கு கூலி தாரேன்னு சொல்லி கூப்பிடுகிறார். அடுத்து 1 மணிக்கு ஒருத்தனை கூப்பிடுறாரு. அவன்கிட்டலாம் கூலி சொல்லலை, அந்த காலையில் பேசுகிறவனுக்கு மட்டும்தான் கூலி பேசுகிறாரு, மற்றவங்களாம் கூலி பேசலை. 1 மணிக்கு ஒருத்தனை, திரும்ப 5 மணிக்கு 4 மணிக்கு ஒருத்தனை இப்படி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாவனும் வேலையை முடிச்சுட்டு அப்படி வரிசையாக வரான் கூலி வாங்குறதுக்கு. அப்போது அந்த முதல்ல 9 மணிக்கு வந்தவன் இருக்கான்ல, சாரி லேட்டாக வந்தவன் இருக்கான்ல, 4 மணி 5 மணிக்கு
அப்போ அவனுக்கு வந்து அவர் கூலியை கொடுக்குறாரு. அதே அந்த 9 மணிக்கு பேசுனான்ல, அவனுக்கு கொடுத்த கூலியவே அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பின்னாடி இவன் நிற்கிறான். யாரு? சீக்கிரமாக வந்தவன் பின்னாடி நிற்கிறான். அவன் வந்துக்கிட்டே இருக்கான். வந்து பார்க்குறான். பார்த்தோன்னா அவனுக்கு 100 ரூபா அப்படின்னு நம்ம 9 மணிக்கே வந்துட்டோம், நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளவோ கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் சந்தோஷமாக வரான். சரி, நமக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தான், நமக்கு கூலி கொடுப்பாரு. நான் அவனுக்கு அதே 100 ரூபா கொடுக்குறாரு. அல்லேலூயா. உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, என்னையா பிந்தி வந்தவனாகி இவனுக்கு நீர் என்னுடைய கூலியை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு கூட கொடுக்க வேண்டாம், நான் எப்போவே வந்துட்டேன், எனக்கு கூட கொடுக்க வேண்டாமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு கூலியை கூட கொடுக்கறதுக்கு கூட கொடுக்காம இருக்கிறதும் அது என்னுடைய விருப்பம். ஏன்னா உனக்கு பேசின கூலி என்ன செஞ்சிட்டேன்னா தந்துட்டேன், அவனுக்கு கூட கொடுப்பதும் கூட கொடுக்காம இருப்பது என்னுடைய விருப்பம்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்த எஜமான் என்ன சொல்கிறாரு, நான் தயாளனாக இருக்கும்போது நீ வன்கண்ணனாக இருக்கலாமா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஐயா, நான் தாராள மனசு படைச்சவன், நான் என் இஷ்டத்துக்கு என்ன செய்கிறேன், அள்ளி கொடுக்குறேன். அதே போல தான் கர்த்தருடைய நீதி அப்படி தான். அல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில் நினைக்கிறோம், நம்ம அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், ஆண்டவர் எனக்கு நமக்கு அது தருவார், உண்மைதான். ஆனால் உன்னை பார்க்கல ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருப்பான் பாருங்க, அவனுக்கு திடீர்னு அதிகமாக கொடுப்பாரு. அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. என்னது? அதுக்கு பேர் தான் கிருபை. நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன், மாங்குன்னு ஊழியம் செய்வாங்க. அவங்க பெருசாக பொருளாதாரத்தில் சொல்கிறேன், மற்றபடி பலன் வேறு பலன்கள்லாம் இருக்கலாம், அது வேறு விஷயம், கிடைக்காது. ஆனால் சிம்பிளாக ஒரு சிலர் ஊழியத்தை செய்துட்டு போவாங்க, அவங்க பெரிய வசதியாக நல்லா ஆயிடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்போது நான் எதுக்கு இந்த அர்த்தம் இந்த உமைகள்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நீதி என்பதே வேறு. அல்லேலூயா. அவருடைய நீதி என்பது வேறுங்க. அது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஸ்பெஷல் நீதி வச்சிருக்கிறாரு. ஆமென். அதை நான் அதாவது யாருக்கெல்லாம் எப்படி நீதியை செய்கிறாருன்னு சொல்லி ஒரு 4 எக்ஸாம்பிளை சொல்கிற பாருங்க. நீங்கள் எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 24:5 வாசிங்க. நீதியையும் பெறுவான், அவன் நீதியை பெறுவான். அதுதான் ஆசீர்வாதத்தை விடுங்க. அவன் என்னதான், அவன் எதை பெறுவான்? தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். யார் பெறுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வசனம் வாசிங்க. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு ஸ்பெஷல் நீதியை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. ஏன்னா இந்த யாக்கோபு அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிறான். அல்லேலூயா. இது யாக்கோபு என்கிற மனுஷனை வச்சே பார்ப்போமே. ஏசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசா தெரியுங்களா உங்களுக்கு? யாரு? யாக்கோபுடைய அப்பா, அண்ணனா? சரிதானே, அண்ணன். யாக்கோபுடைய அண்ணன் ஏசா. அவன் வந்து ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு வந்து நம்முடைய கடவுள் மாதிரி வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து மாதிரி வச்சுங்களேன். ஈசாக்கு அவன் வனாந்தரத்தில் போய் ஒரு வேட்டையாடி ஒரு மிருகத்தை கொண்டாந்து அதை சமைச்சு என்னென்னமோ செஞ்சு கொண்டாந்து தகப்பனு கொண்டாரான். ஆனால் யாக்கோபு பாருங்க ஒன்றுமே செய்யலை. அவன் அம்மா கூப்பிட்டு நீ வந்து ஏசாவை போல் அவன் முடி உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கும், எனவே ஏசாவை போல் நீ என்ன செய்ய, மேலே ஒரு ஆட்டு ரோமத்தை போத்திக்கிட்டு நான் உனக்கு சமையல் செஞ்சு தரேன், அந்த சமையல் என்ன செய், நீ உங்கள் அப்பாட்ட கொடுத்து அதை சாப்பிட சொல்லி உங்கள் அப்பாவை ஆசீர்வதிச்சு. அப்பாவுடைய ஆசீர்வாதம் பெற 2 பேருக்கும், ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்காக. அவர் ஏசா மட்டும்தான் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் என்ன செய்ய, எனக்கு ஒரு நல்ல விலங்கை பிடிச்சி அடித்து எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஏசாவை தான் சொல்கிறாரு. இவன் அவன் ஆசீர்வாதத்தை இவன் பிடுங்கிறான் பாருங்க யாக்கோபு. அதுவும் யாருக்கு? துணையோட, அம்மாவுடைய துணை. அம்மா சொல்கிறா நான் உனக்கு சமைச்சு தரேன். ஏசா பாடுபட்டு அடித்து சமைச்சு கொண்டு வரான். யாக்கோபு ஒன்றுமே செய்யாமல் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேலே ஒரு ரோமம் போர்த்தி கொண்டு, ஆட்டு ரோமத்தை போர்த்தி கொண்டு அம்மா சமைச்சு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்த உடனே ஈசாக்கு என்ன செய்கிறாரு, அவனை நல்ல மனதார ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு அவர் அனுப்புகிறாரு. ஏசா வராரு, அவன் கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வரான். கொடுத்தா ஈசாக்கு, ஐயோ நான் யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேனே. ஆமென். ஹல்லேலூயா. இதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளது. யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, யாக்கோபு
சத்தமா சொல்லுங்களேன். யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த நன்மையை, ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறாருங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் தெளிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் உங்களுக்கென்று விசேஷித்த ஆசீர்வாத நன்மை, உங்களுக்கென்று விசேஷித்த நீதியை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா.